ஆக்சுவலா நாங்க கைதியெல்லாம் பார்த்து அது ஒரு கல்ட் மூவி ஆயிருச்சு. ஏன்னா அதுல சாங்ஸும் இல்ல, லவ் எதுவுமே இருந்திருக்குது. இதுவும் அந்த டைப்பான ஒரு பேட்டர்ன். பட் பிளஸ் மோஸ்ட்லி நாங்க ஹாலிவுட் மூவிஸ்ல சாங்ஸே இருக்காது. பட் நாங்க இப்ப ஓடிடி வந்த பிறகு நிறைய மூவிஸை கொண்டாடுறோம்ல. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி தான் பேசும். எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸா இருந்தாலும் அந்த ஆக்டர்ஸுக்காண்டி ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தா ரவிக்குமார் சாரோட இருந்துச்சு. செகண்ட் சரவணன் சார் எங்கேயும் வைப்போம். ஸோ அவங்கள நான் எப்பவுமே ஒரு 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 டிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்கும். என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஒன்று இருக்கும். பட் கௌதம் சார் அப்படி இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டே கேரவனில் வந்து ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு இந்த சீன் தான் எடுக்க போகிறோம், இந்த வருஷம் இதான் பேச போகிறேன்னு நான் அப்படி பார்த்துட்டு இது நீங்கள் அங்கே கூப்பிட்டுருந்தா நானே வந்துருப்பேன். எதுக்கு இல்லை ஒரு ஹீரோவை நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். அது சார் தான் சொன்னார். நான் ரொம்ப நாளாக இப்போ லால் சாருக்கெல்லாம் சார் உடனே சொல்லிடுவாரு. நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் எப்போ எனக்கு சொல்லுவாரு. பட் ஒரே ஒரு அந்த போலீஸுக்கும் எனக்குமான இன்டென்ஸ் சீன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சார் போய் கேட்டேன், சார் அதுதான் இல்லையா ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் சார் சொன்னாரு, நீங்க இங்க ஒன்று இருக்கீங்க, ஃப்ரேம்ல வேறமா இருக்கீங்க, அது கரெக்டா இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஓகே. ஓல் டைம் செலிபிரிட்டி கிரஷ்னா சிம்ரன் மேம் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி எங்க வீட்டுல சிம்ரன் என்ன படம் வந்தாலும் அதுல சிம்ரன் மேம் தான் ஹீரோயினா இருப்பாங்க. அது ஏன்னு தெரியல, எங்க அப்பாட்டு தான் கேட்கணும். எங்க அப்பா தான் படம் எடுத்துட்டு வருவாரு. மேபி எங்க அப்பா சிம்ரன் ஃபேனா இருக்கலாம். அதுக்கு ஃபினான்ஷியலா சரி இதான் நாங்க செட்டில் இருக்கணும். நான் பாட்டு ஓகே கல்யாணம் வயசு வந்துருச்சு, கல்யாணம் கட்டி ஆகணும்னா அப்புறம் என் வாழ்க்கை தான் தொங்கிட்டு நிற்கும்ல. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி பேஸ்ட்ல போகுது. ஸோ என்னதான் வந்து டைரக்டருக்குமே இது புதுசு, உங்களுக்கும் இந்த ஜோனர் புதுசு அப்படின்னாலுமே படத்துல வந்து அட்லீஸ்ட் இப்ப நிறைய படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங் தான் பிகஸ்ட் ப்ரமோஷனாவே இருக்கு. ஸோ பாட்டுனாலே நிறைய பேர் இந்த பாட்டு பாக்குறோம்ப்பா அதுக்காகவே தியேட்டர் போயிடுறாங்க. பட் நம்ம மூவில வந்து பாத்தீங்கன்னா சாங்கே இல்ல, ஃபுல்லா வந்து சென்டிமெண்ட் பிஜிஎம் இதை வச்சே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டைரக்டரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதுன்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி? சாங் கூட இல்ல. ஸோ அதே மாதிரி ப்ரமோஷனும் பெரிய அளவுல நீங்க எதுவுமே பண்ணல. பட் அப்படி இருந்துமே இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னியை நோக்கி இந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது? இல்ல இது ஆக்சுவலா நாங்க கைதியெல்லாம் பார்த்து அது ஒரு கல்ட் மூவி ஆயிருச்சு. ஏன்னா அதுல சாங்ஸும் இல்ல, லவ் எதுவுமே இருந்திருக்குது. இதுவும் அந்த டைப்பான ஒரு பேட்டர்ன். பட் பிளஸ் மோஸ்ட்லி நாங்க ஹாலிவுட் மூவிஸ்ல சாங்ஸே இருக்காது. பட் நாங்க இப்ப ஓடிடி வந்த பிறகு நிறைய மூவிஸை கொண்டாடுறோம்ல. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி தான் பேசும். எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸா இருந்தாலும் அந்த ஆக்டர்ஸுக்காண்டி ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ இப்போ டைரக்டர் சாருக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நாங்கள் அவரை நம்பி போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நமக்கு ஒரு விஷனை வச்சு சார் இப்படி பண்ணலாமான்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, அதில் நம்மளால எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம். ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ டைரக்டர் கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை இது நான் எல்லா இடம் சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தா ரவிக்குமார் சாரோட இருந்துச்சு. செகண்ட் சரவணன் சார் எங்கேயும் வைப்போம். ஸோ அவங்கள நான் எப்பவுமே ஒரு 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 டிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்கும். என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஒன்று இருக்கும். பட் கௌதம் சார் அப்படி இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டே கேரவனில் வந்து ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு இந்த சீன் தான் எடுக்க போகிறோம், இந்த வருஷம் இதான் பேச போகிறேன்னு நான் அப்படி பார்த்துட்டு இது நீங்கள் அங்கே கூப்பிட்டுருந்தா நானே வந்துருப்பேன். எதுக்கு இல்லை ஒரு ஹீரோவை நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறது ஒன்று இருக்கு. பட் பொதுவான இடத்துல போனால் அவர் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ வரைக்கும். முனிஷ்காந்த் சார் கூட அப்புறம் லால் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக முனிஷ்காந்த் சாரோட எனக்கு ஒரே ஒரு சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷன் இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வர படங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் சார் நீங்க தான் என்ன பண்ணணும், நீங்க எங்கிட்ட கேட்குறீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப நான் சுஜித் சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ட் ஆர்டிஸ்ட். பட் அதையும் தாண்டி ஒரு டவுன் டு அர்த்தா நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து லால் சார், நான் ஃபஸ்ட்டு பயந்தது லால் சார் வரும்போது எப்படி சாரோட ஹேண்டில் பண்ண போகிறோம், எது ட்ரிகர் ஆகும்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களை யாருண்டே சாருக்கு தெரிஞ்சிருக்காது. சார் ஒரு டைரக்ஷன் வேறு 12 மூவி பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழ்நாடு பூரா வேறு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் அப் ஆனதுலேருந்து சார் ஷூட் முடிஞ்சாலும் வந்து எனக்கு ஓகே தர்ஷன் நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போவேன். ஸோ அந்தளவு ஒரு டவுன் டு அர்த். ப்ளஸ் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு, இது இங்கே கட் ஆயிரும், ஸோ நீ இதெல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். ஸோ அதை எடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பினேன். ஸோ ஸ்வீட். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பாட்டில் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவாங்களா? லைக் இது நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம்?
அது சார் தான் சொன்னாரு. நான் ரொம்ப நாளா இப்ப லால் சாருக்கெல்லாம் சார் உடனே சொல்லிருவாரு. நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எப்ப எனக்கு சொல்லுவாருன்னு. பட் ஒரே ஒரு அந்த போலீஸுக்கும் எனக்குமான இன்டென்ஸ் சீன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சார் போய் கேட்டேன். சார் அதுதான் இல்லையா ஏதாவது சொல்லுங்க சார் சார் நான் அப்படின்னு. இங்க ஒருத்தர் இருக்கேன் எனக்கு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி. அப்படின்னு. அப்பதான் சார் சொன்னாரு. நீங்க இங்க ஒன்று இருக்கீங்க, ஃப்ரேம்ல வேற மாதிரி இருக்கீங்க. அது கரெக்டா இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப வந்து காப் தான் மோஸ்ட்லி எல்லா ஹீரோஸுக்குமே வளர்ந்தவங்களும் சரி வளர்ந்துட்டு வரவங்களுக்கும் சரி அது வந்து ஒரு எப்படி சொல்ல அந்த ரோல் நான் கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் 3வது மூவிலேயே கிடைச்சிடுச்சு. சோ இதை தாண்டி வேற இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைக்கணும்ப்பா இதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரோல் இருக்கா? ஆக்சுவலா நான் காப் ரோல் இல்லைன்னா இந்த வெட்ரன் சோல்ஜர் அந்த மாதிரி தான் பிளான்ல இருந்தது. பட் அது அமைஞ்சிருச்சு. நான் உள்ள வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி ராம் காம் அந்த மாதிரி தான் நமக்கு லவ் பின்னாடி இது திறந்தது அந்த மாதிரி தான் செட் ஆகும்னு நினைச்சேன். அதான் வரல. நாம எது நினைச்சிட்டு வரும் அது நடக்காது. அதான் வாழ்க்கையில். ஸோ இப்போ அதுதான் அடுத்து ஆக்சுவலாக ராம் காம் கொண்டு சைன் பண்ணி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நடந்துட்டு வருது. ஓ நைஸ் நைஸ். ரொம்ப நேரமா வந்து படத்தை பத்தி கொஞ்சம் சீரியஸாவே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபன் ஜோனுக்கு போலாம். சோ நீங்க வந்து நம்மள தெருவில் இழுத்து விடுமே. இல்ல அவ்வளோ பயங்கரமா இல்ல கொஞ்சம் சட்டிலா தான். ஓகே. சோ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு கிரஷா இருக்கீங்க. அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்க மாட்டேன். யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். சோ உங்களுக்கு யாரு செலிபிரிட்டி கிரஷ்? எனக்கு ஆல் டைம் செலிபிரிட்டி கிரஷ்னா சிம்ரன் மேம் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி எங்க வீட்டுல சிம்ரன் என்ன படம் வந்தாலும் அதுல சிம்ரன் மேம் தான் ஹீரோயினா இருப்பாங்க. அது ஏன்னு தெரியல. எங்க அப்பாட்டு தான் கேட்கணும். எங்க அப்பா தான் படம் எடுத்துட்டு வருவாரு. மேபி எங்க அப்பா சிம்ரன் ஃபேனா இருக்கலாம். நீங்க அப்பா மாதிரியே இதுல ஃபாலோ பண்றீங்களா? இல்ல நான் அவங்க படம் பார்த்து வளர்ந்தால மோஸ்ட்லி ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி இருக்கணும்னா அவங்க காமெடி பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ஆக்டிங் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆல் ரவுண்டர் மாதிரி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஓகே. ஸோ ஈஸியா அவங்கள சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கிரஷ்னா யார் சொல்வீங்க? அந்த மாதிரி எங்க இதுக்கு நம்ம வாழ்க்கையே டைம் இல்லை இதுல அதுல பார்த்து அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓகே. ஸோ தர்ஷனுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா வந்து எப்போ இருக்கு? லைக் ஃபுல்லா நம்ம செட்டில் ஆகி நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்படி இல்லை. பட் இப்போ மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணோட ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபினான்ஷியலாக சரி இதாக நாங்கள் செட்டிலாக இருக்கணும். நான் பாட்டு ஓகே கல்யாணம் வயசு வந்துருச்சு கல்யாணம் கட்டி ஆகணும்னா அப்புறம் என் வாழ்க்கை தான் தொங்கிட்டு நிற்கும்ல. ஸோ கொஞ்சம் போட்டோம். ஓகே. இப்போ வந்து எல்லாருக்குமே அதாவது இப்போ அந்த பையன் எல்கேஜி படிக்கிறானும் சரி இல்ல அவர் வந்து ஒர்க் பண்ணி நிறைய ஏஜ் ஆனாலும் சரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலும் சரி ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ தர்ஷன் வந்து அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படிலாம் வந்து ரிலீஃப் பண்ணுவாங்க? நான் ரொம்ப PS5 அடிக்ட். ஸோ எப்போ பார்த்தாலும் கேமிங்லாம் இருக்கு. இப்போ ஷூட் முடிஞ்சாலும் நான் ஒரு 1 hour விளையாடிட்டு தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட 8 hours 9 hours எல்லாம் கண்டினியூ. இப்போ ஷூட்லன்னா கண்டினியூ விளையாடுவோம். இல்லைன்னா ஜிம் போவோம் அந்த மாதிரி தான். இல்லைன்னா ஏதாவது பசங்களோட பைக்ல ஏறி லாங் டிரைவ் போய் ஒரு டீ ரோட்டோரம் ஒரு டீ கை குடிச்சா ஃபன்னாக இருக்கும். ஸோ சண்டேஸ் எல்லாம் அப்படி தான் போகும்.